நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திடீர்னு வந்து இப்போ பார்த்தா ஒரு ப்ரொடியூசர் ஆயிருக்கீங்க, அப்புறமா ஒரு ஆக்டர் ஆகுறீங்க. இப்படி இந்த விஷயங்கள்லாம் எப்படி? ஹவ்? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச ஒரே விஷயம் சினிமா. ஓகே. 4 வயசில் பாடினேன், அதுக்கப்புறம் வந்து மியூசிக் பண்ணேன். தென் அடுத்து என்ன பண்ணலாம், இதுவும் பண்ணுறோம் ஏதாவது ஒரு எக்ஸைட்டிங்காக பண்ணலாம் அப்படின்ற போது ஸோ ஐ தாட் நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பேனராக வந்து சூப்பராக ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம பல்ஸில் இருக்கோம், ஒரு நல்ல படங்கள் நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும், நல்ல டெக்னீஷியன்ஸ் செலக்ட் பண்ண முடியும், வில் கிவ் குட் ஃபிலிம்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் அ குட் பேனர் அப்படின்னு டிசைட் பண்ணேன். சரி, ரெகுலராக வந்து ஒரு ரொமான்டிக் ஃபிலிமோ இல்லை ஒரு காமெடி படங்கள் அது இதான் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான் மதியான கூட்டம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த படத்தை பற்றி, டிரெக்டர் பற்றி, அந்த ஹோல் க்ரூ பற்றி பேசலாம். அப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு சும்மா இருந்த என்னை வந்து இது பண்ணி விட்டீங்க. அதனால் இப்போ நான் பயங்கரமாக உங்களுக்காக சிந்திச்சு ஒரு விஷயம் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து ஒரு இசையிலேயே ஊறி போயிருக்கீங்க. கிட்டத்தட்ட 23 வருஷம் இந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்திருக்கீங்க. கரெக்டா? வயசு 26 தான் ஆகுது, பட் 23 வருஷம் இருந்திருக்காருப்பா. அது எப்படிப்பா, நம்மளாம் நடக்க கூட இல்லைப்பா அந்த வயசில், பட் அவர் பாட போயிட்டாருப்பா. ஸோ இந்த சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நீங்கள் வந்து ரொம்ப க்யூட்டாக நிறைய விஷயங்கள் மியூசிக்காக பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி உங்களோட சின்ன வயசு வீடியோ ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். டு யூ வாண்ட் டு see it? ஓகே, பார்த்துலாமா? என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க. ஓகே. சிக்கு புக்கு லைலே அட கலக்குது பாரி ஸ்டைலே சிக்குவார மயிலே ஓகேங்க அடித்துள்ளே. ஒரே பாடலின் மூலம் உலக புகழ்பெற்ற பாடகனாகிவிட்டான் இந்த இளம் கலைஞன். யார் என்று தெரிகிறதா? சிக்கு புக்கு ரயிலே பாடலில் ஆரம்பித்து இன்று கொச்சி கொச்சி ராக்கமாக வரை பாடி பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கிறது இவரது குரல். பிரகாஷ் எங்கே? ஹாய் சார். உன் வயது என்ன? 7 வயசு. எத்தனாவது படிக்கிற? 3ஆம் வகுப்பு. இந்த பாட்டு உங்க ஸ்கூல்ல எல்லாரும் பாட சொல்லுவாங்களா? பாட்டதே இல்லையா? இப்போ எல்லா இடத்துலயும் பாட்டு கேட்கறது. இப்போ வீடியோல பாக்குறவங்க யோசிப்பாங்க, இந்த பையனா இவ்வளவு அற்புதமா பாடுறான்னு. அவங்க நம்ப வேண்டாம். உனக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு பாட போவோம், மியூசிக்கே இல்லாம இப்ப பாடி கேட்போம். சிக்கு புக்கு ரயிலே அட கலக்குது பாரி ஸ்டைலே சிக்குவால மயிலே ஓகேங்க அடித்துள்ளே. So cute. எவ்வளவு கியூட்டா பாடுறேனே, மைக்க தேடி போய் அதுக்குள்ள ப்ளீஸ் அதே வாய்ஸ்ல ஒரு வாட்டி இப்போ ரிப்பீட் ப்ளீஸ். அதே வாய்ஸ்ல எப்படிங்க வரும்? இப்போ ப்ளீஸ் எப்படியே ட்ரை பண்ணுங்க. இல்ல எப்படி வரும்னு கேக்குறேன். உங்க வாய்ஸ் தானே உள்ள இருக்கும். ப்ளீஸ் ட்ரை. ஏதோ என்ன சொல்றது, இந்த கச்சேரியில எல்லாம் பொம்பளை வாய்ஸ்ல ஜானகி மாதிரி பாடுறது அந்த மாதிரிலாம் உங்க வாய்ஸ்ல ப்ளீஸ் ட்ரை எப்படிங்க பண்ணுங்க. சரி ஓகே, இப்போ இருக்கிற வாய்ஸ்ல பாடுங்க, நாங்க ரெண்டும் மாத்தி கேட்டுப்போம். சிக்கு புக்கு ரயிலே அட கலக்குது பாரு ஸ்டைலு சிக்குவால மயிலு இவ ஓகே நான் அடித்தூளு. இது வந்து ஒரு குழந்தையா பாடினது வந்து இப்ப பாடு அப்படின்னா அந்த ஒரு ஆட்டிடியூடோட பாடிருக்கீங்க தெரியுமா? குழந்தையா இருக்கும்போது ஃபுல்லா அந்த இன்னசென்ஸ் இப்போ வருங்களா? இல்லைங்க, அப்போ ரொம்ப ஸ்டைலிஷா பாடிருக்கீங்க. அது ஜஸ்ட் டு ஹியர் ஹவ் இட் இஸ் அப்படின்னு. ஓகே, பட் எப்படி இருந்தது எங்க வீடியோ? இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலி என்னைக்கு இது நடந்ததுன்னு எனக்கு தெரியலங்க. திடீர்னு வந்து பார்க்கும்போது அது வந்து அது ரமன் சார் வீடு, அது ஒண்டி தெரியுது. ஸோ அங்கே அந்த வீட்டு பின்னாடி எடுத்திருக்காங்க, அது ஒண்டி தெரியுது. பட் இது நடந்தது எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை. ஆக்சுவலி உங்களை பார்த்தா இப்போ இருக்கிற மாதிரியே இல்லைல்ல, ஸோ டிஃப்ரெண்ட் வேற மாதிரி இருக்கேன். பரவாயில்ல, அப்ப நீங்க ரொம்ப இன்னோசென்ட்டா ரொம்ப நல்ல பையனா இருந்தனால தான். சோ இப்போ நான் எப்படி இருக்கேன்றீங்க? சைண்டவி வந்து அப்போ ஏமாந்தவங்க தான், இன்னும் அவங்க தெளிவாகவே இல்லைன்னு நினைக்கிறேன். அது அப்படியே விட்டுருவோம், தெளிவா வேண்டாம், அதுதான் நல்லது உங்களுக்கு நினைக்கிறேன்.